கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் யோபு 9:10 இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தரக்கூடிய வார்த்தை யோபு 9:10. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தோடு உங்களை இந்த காலை வேளையில் சந்திக்கிறது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களை, இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 25ஆம் ஆண்டையும் நாம் காணும்படி செய்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தி இருக்கிறார். இதுவரை அவர் நம்மை கொண்டு வந்து விட்டார். இன்னும் நமக்கு மீதமுள்ள நாட்களிலும் அவரே நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மை நடத்திடுவார். எனவே நாம் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். நாம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் எல்லா காரியங்களையும் நமக்காக அவர் மேல் போட்டு கொண்டு வந்து நமக்கு செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கற்றுத்தந்த வார்த்தை ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆம், நம் வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் தரக்கூடிய அற்புதமான வார்த்தை, அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறார். நம்மளுடைய பியாண்ட் இமேஜினேஷன், நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத, நம்மளுடைய இந்த குருவி மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்கள் இந்த மாதம் அவர் செய்வார். ஒவ்வொரு நாளும் செய்வார். இந்த மாதத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. எனவே இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். இந்த 28 நாட்களும் நம்மை நடத்த போகிறார். இதுவரை நம்மை நடத்தி வந்தார். இனிமேலும் அவர் தான் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். எனவே இந்த மாதத்திலும் கூட நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்று உண்டா? எல்லாவற்றையும் மாம்சமான யாவருக்கும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும், அவரால் அதிசயங்களை செய்ய முடியும். எனவே நீங்கள் இன்னைக்கு அவரை உறுதியாக நம்புங்க. பிரியமானவர்களே, அவரை நீங்கள் உறுதியாக நம்பும்போது ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இருக்காது. ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆழ்ந்தறிய முடியாத அதிசயங்களையும் அவர் கணக்கிட முடியாத அற்புதங்களையும் செய்கிறார் என்று. ஆங்கில பைபிளில் NLT சொல்லப்பட்டிருக்கு, He does great things too marvelous to understand. He performs countless miracles. எஸ், நம்ம வாழ்க்கையில் அவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர். எனவே இந்த நாளில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நம் முன்னேறி கொண்டு போவோம். விசுவாச பாதையில் நம்ம பின் தங்கிடவே கூடாது, யோசித்திடவே கூடாது. இது வரைக்கும் நடத்தினார். நெகட்டிவான திங்ஸை நம்ம பேசக்கூடாது, நெகட்டிவான திங்ஸை நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம நடத்தி வரக்கூடிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை. அவர் செய்வார். ஏற்ற வேளையிலே அவர் செய்வார். அவருடைய தயமும் காருண்யமும் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிறவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த பிப்ரவரி மாதத்தின் 1ஆம் தேதியை காண வைத்தீரே, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலை, அது எங்களுடைய பொருளாதாரமாகட்டும், எங்களுடைய சுகபலனாக இருக்கட்டும், எங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளுடைய காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் அப்படியே வைக்கிறோம். நீர் நிச்சயமாக ஆராய்ந்து முடியாதவைகளையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறோம். பொருளாதாரத்தில் நீங்கள் நிச்சயமாய் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே,
எங்களுடைய எங்களுடைய சரீரத்தை அப்படியே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு நெகட்டிவான காரியங்களையும் நாங்கள் எங்கள் சரீரத்தை குறித்து பேச மாட்டோம். ஏன்னா எங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து எங்களுடைய சரீரத்தில் காணப்பட்ட எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால் சுகத்தை கொடுத்து விட்டார். அந்த சுகம் எங்கள் சரீரத்தில் நாங்கள் வசனத்தை விசுவாசிக்க அது எங்களுடைய சரீரத்தில் அப்படியே கிரியை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆண்டவரே, எரேமியா 33:6 சொல்லப்பட்டிருக்கிற சௌக்கியமும் ஆரோக்கியமும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். சௌக்கியம் என்றால் ஏற்கனவே எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளுக்கு அது ஒரு சுகத்தையும் இனி வியாதியே வராத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே நாங்கள் உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அவர் எங்களுடைய பிணிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, எங்கள் நோய்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே அதையெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். எங்களுக்கு வியாதி கிடையாது, ஆக்கின கிடையாது, சாபம் கிடையாது. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் அந்த சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவரே, அந்த சாபம், வறுமை, குறைவு எல்லாம் கண்டதுக்கு பதிலாக செழிப்பையும் நிறைவையும் காணப்போகிறோம். எனவே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக என்னவெல்லாம் சிலுவையில் சம்பாதித்து தந்தாரோ அது எல்லாம் எங்களுக்குரிய சுகம் எங்களுக்குரியது, சமாதானம் எங்களுக்குரியது, ஆரோக்கியம் எங்களுக்குரியது. ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதம் எங்களுக்குரியது. பிசாசுகளின் மேலே ஆளுகை எங்களுக்குரியது. ஆண்டவரே, பிசாசுகள் மேலே ஆண்டவரே ஜெயம் எங்களுக்குரியது. எனவே ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்கிற எங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாங்கள் நம்பி எங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். அப்பா, இந்த மாதம் ஒரு ஆண்டவர் படைத்த வெற்றியின் மாதமாக இருக்க போகிறது என்று நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை அப்படியே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிறைய நேரங்களில் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை திகைத்து போகாதபடிக்கு ஆண்டவரே, குறிப்பாக பிள்ளைகளுடைய காரியங்கள் எங்களை மன வருத்தப்படுத்தும் போது அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் ஆண்டவரே அப்பா, உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகள் வளரணும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும். நீர் எப்படி ஞானத்தில் வளர்த்தீல ஆண்டவரே, நீர் விசேஷித்தவராய் இருந்தீரோ, தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நீர் எப்படி ஆண்டவரே வளர்ந்தீரோ அதே போல் எங்களுடைய பிள்ளைகள் வளர்வதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் சந்ததி அப்படியான ஆசீர்வாதங்களை காணும்படி உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட எந்த காரியங்கள் இந்த பிள்ளைகளை மன பாரப்படுத்துகிறதோ, சஞ்சலத்துக்கு உள்ளாக்குகிறதோ, எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்களே தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா கிருபையும் எல்லா விதமான நன்மைகளும் இந்த நாளில், இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து வரட்டும், எங்களை தொடர்ந்து வரட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நோய் இல்லை, நாங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கடுமையான பாதைகளில் கடந்து போன ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்தில் கர்த்தாவே, அவர்கள் எதை இழந்தார்களோ அதுக்கு பதிலாக சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் ஆறுதலினாலும் உள்ளத்தை நிரப்புவீராக. யார் யார் எப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகிறாங்கன்னு ஆண்டவரே நாங்கள் அறியலை, ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இதை கேட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் இதுவரையிலும் காணாத அற்புதங்களையும் அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பதை காண்பார்களாகப்பா, காண்பார்களாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நானும் என் கணவரை இழந்து நின்ற நேரத்தில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே இருந்த பாரங்கள், கவலைகள், ஆண்டவரே ஏக்கங்கள், குமுறல்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் என்னை தேடி வந்து மாற்றவில்லையா? அதே போல் ஆண்டவரே அப்பா, அந்த பாதையில் கடந்து போன ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுடைய உள்ளத்தில் தேவ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அனுபவிக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா,
நோயினால் வருத்தப்படக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சரீரத்தில் உபாதைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அவர்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனமே ஆண்டவரே மருந்தாய் அவர்களுடைய வாழ்க்கையில் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, ஃபினான்ஷியலாக ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தேவ மனித தயவுகள் பெருகி வரட்டும் அப்பா. எல்லாருக்கும் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் ஐயா. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. புதிய புதிய வாசல்களை திறங்கப்பா. இதுவரைக்கும் திறக்காத வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இயற்கை சீற்றங்களினாலும் இயற்கையின் மூலமாய் வரக்கூடிய எல்லா விதமான அழிவுகளிலும் நாச மோசங்களிலும் இருந்து எங்களையும் எங்களை சார்ந்த எல்லாரையும் நீர் ஆண்டவரை விடுவித்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, துன்பம் எங்கள் பாதையிலே வரக்கூடாது என்று பக்தன் பாடினது போல வாதைகள் ஆண்டவரை அணுகாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது என்று சொன்னீங்களே, அதே போல ஆண்டவரே எங்களோட வசனத்தினால் ஆறுதல் படுத்துங்க. வசனத்தினால் எங்களை பலப்படுத்துங்க. உடைய வசனத்தினால் எங்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இந்த மாதத்தில் சொல்லணும், கர்த்தர் எனக்கு ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தார் என்று சொல்லும் அளவுக்கு சாட்சிகளாய் நிறுத்துங்க. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed month.